Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் ஆன முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற Example-7 அது எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். This video is sponsored by BuyMote e-shopping. BuyMote e-shopping application is one of the online shopping app. Now this app is available on Play Store and App Store. Link in description, check it now. 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் 75,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 31/3/2018 நாளைய அவருடைய ஏடுகளில் விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலத்தில் நமக்கு தேவையான அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக அவர் 15,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 20,000. அவருடைய லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுறதுக்கு நமக்கு தேவையானது முதல், அதாவது இறுதி முதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கொஸ்டின்லேயே கொடுக்காதனால நிலையறிக்கை தயாரித்து அதை கண்டுபிடிச்சி அதை போய் நம்ம லாப நட்டத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நிலையறிக்கை தயாரிக்கலாம். கணேஷ் என்பவரின் 2018 மார்ச் 31 நாளைய நிலையறிக்கைன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். டேப்லெட் காலத்தை 2ஆக பிரிச்சுக்கிறோம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய். ஃபஸ்ட்டு ரொக்கம் 5,000 ரூபீஸ், அது எங்கே வரும்? சொத்துக்கள் சைடு வரும். சரக்கிருப்பு 18,000 ரூபா, அதுவும் சொத்துக்கள் சைடு தான். பெறுதற்குரிய மாற்று சீட்டு பெறுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சொத்து தான், அப்போ 7,000 ரூபா அதில் வந்துடும். அரைகலன் அதுவும் நமக்கு ஒரு சொத்து தான், ஸோ அதுவுமே சொத்துக்கள் சைடு. நிலம் மற்றும் கட்டடங்கள் அதுவும் சொத்து தான், இந்த சைடு வந்துடும். கடனாளிகள் அப்படின்னா அது எந்த சைடு வரும் அப்படின்னா சொத்துக்கள் சைடு தான். கடனீந்தோர் அப்படின்னா பொறுப்புகள் சைடு. வங்கி ரொக்கம் அது எங்கே வரும்? சொத்துக்கள் சைடு. செலுத்தற்குரிய மாற்று சீட்டு அது எங்கே வரும் அப்படின்னா பொறுப்புகள் சைடு. ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கீழே அமௌண்ட் டேலி பண்ணோம் அப்படின்னா 1,03,000 ரூபீஸ் கிடைக்கும். அதுலேருந்து மேலே கிடைச்ச 2 ஆன்சர் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 88,000 கிடைக்கும். ஸோ இதுதான் முதல் இருப்பு கட்டும் தொகை. இப்போ நிலையறிக்கை தயாரித்தாச்சு. அதுக்கப்புறமா லாபமா இல்லை நட்டமான்னு சொல்லிட்டு கணக்கிடணும். ஃபஸ்ட்டு 31/3/2018 அன்று இறுதி முதல் எவ்வளோ? 88,000 ரூபீஸ். இப்போ தான் நம்ம நிலையறிக்கையில் முதல் இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடணும். அப்புறம் கூட்டுக எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000 ரூபா. அப்போ 88,000ஓட 15,000 நம்ம கூட்டணும் அப்படின்னா 1,03,000 ரூபீஸ் கிடைக்கும். அப்புறம் கழிக்க எது? கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 20,000 ரூபா. அப்போ 1,03,000 ரூபீஸில் வந்து 20,000 ரூபீஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 83,000 நமக்கு கிடைக்கும். அதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அதுலேருந்து கழிக்கணும் தொடக்க முதலை. எவ்வளோ அப்படின்னா 75,000 ரூபீஸ். அதுக்கப்புறம் நமக்கு லாபமான நட்டமானு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 83,000லேருந்து 75,000 ரூபீஸை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 8,000 ரூபீஸ் கிடைக்கும். நம்மளால் மைனஸ் பண்ண முடியுது, அதனால் இது லாபம். இந்த கணக்குக்கான விடை என்ன அப்படின்னா நமக்கு லாபம் 8,000 ரூபாய் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கணக்குகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.